அவங்களால போட்ல தாக்கு பிடிக்க முடியல. ஆனா மீனவர்களா இருப்பவர்களுடைய கண்டிஷனை யோசிச்சு பாக்குறேன். அவர்களுக்கு அப்படியே போய் போய் பழகினதுனால அவர்களுக்கு அது பெரிய ஒரு காரியமா தெரியல. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதுல 4 பேர் மீனவர்கள். என்ன மீனவர்களா இருந்தாலும், என்ன ஒரு கடல்ல அவர்களுக்கு பழக்கம் இருந்தாலும், ஒரு பெரும் காற்று வரும் பொழுது, ஒரு புயல் போன்ற சூழ்நிலை வரும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டாகும். ஓகே, நான் யோசிச்சு பார்த்தேன். பஸ்ல போனா ஒரு பிரச்சனைனா பஸ்ஸ பாதியில நிப்பாட்டி இறங்கிடலாம், கரெக்டா? ட்ரெயின்ல போனா நிறுத்திடலாம். என்ன போட்டு எடுக்கணும்? செயினை பிடிச்சி இழுத்தா நின்னுடும். போட்ல போனாலோ ஃப்ளைட்ல போனாலோ பாதியில இறங்கவே முடியாது, கரெக்டா? உண்மையிலேங்க, எப்போ கரை சேருவோம், எப்போ கரைக்கு திரும்புவோம், இந்த பதப்பதைப்பு தான் அந்த ஷூட் எடுத்த நேரம் முழுவதுமா இருந்துச்சு. எங்களால் அதை என்ஜாய் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அதனுடைய ஆட்டமோ அதனுடைய அலைக்கழிப்போ எங்களால தாங்கிக் கொள்ள முடியாம இருந்தது. இன்றைக்கு பல நேரங்களில் அப்படிதான் நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்றோம். we are not able to, அது அப்ரப்டா அது நிக்கவே மாட்டேங்குது. எப்ப நம்ம கரை சேருவோம், எப்ப நம்ம கரை சேருவோம்? அப்படிப்பட்ட அலை கழிக்கப்பட்ட சூழ்நிலை தான் மார்க் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். சுழல் காற்று அப்படி அடிக்கிறது. அவ்வளவு கவலையோடு கூட இந்த சீஷர்கள் இருக்கிறார்கள். டென்ஷன் ஆயிட்டு ஆண்டவர் கிட்ட சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு கவலை இல்லையா, நாங்கள் மடிந்து போகிறோமே. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை அவர்களிடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். மார்க் 4ஆம் அதிகாரத்தினுடைய 40ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, இந்த பெரு வெள்ளம் ஏற்படும் பொழுது, இந்த பெரிய சுழல் காற்று ஏற்படும் பொழுது, அன்றைக்கு அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சத்தம் பெரு வெள்ள இரைச்சல் போல அவருடைய சத்தம் என்ன தெரியுமா? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். இன்னைக்கு கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும், நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிற கேள்வி தான், ஏன் இன்னும் பயப்படுறீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போச்சு? ஆமென். ஃபாதர்னுடைய பாடல் எல்லா இடத்துலயும் பாடிக்கிட்டு இருக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. இது நான் பாடும் பொழுது என்னுடைய குரலா நினைக்காதீங்க, ஏசப்பானுடைய குரலா உங்களை பார்த்து வருகிற பெரு வெள்ள இரைச்சல் போன்ற அவருடைய சத்தமா நீங்க நினைச்சு கொள்ளுங்க. அப்படியே கண்களை மூடி, இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில கர்த்தருடைய வார்த்தை, இந்த பெரு வெள்ளத்தின் இரைச்சல் மத்தியில அவருடைய சத்தம் உண்டாக்குகிறது. உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவர் கேட்கிற கேள்வி இதுதான், என் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை, என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை, உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ, உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ, கரை சேர்ந்திடுவாய் கலங்காதே, நீ கரை சேர்ந்திடுவாய் கலங்காதே, என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை, என் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. ஏன் மகளே இன்னும் உனக்கு பயம், ஏன் இன்னும் நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்க? கர்த்தருடைய சத்தம், பெரு வெள்ள இரைச்சல் போன்ற அவருடைய சத்தம், இந்த புயலின் மத்தியில அவருடைய சத்தம் உண்டானது இதுதான். That is what he is asking you today. ஏசப்பா உங்க படகுல இருந்தா உங்க படகு முழுகுமா? சொல்லுங்க, முழுகுமா? பக்கத்துல பார்த்து இந்த கேள்வி கேளுங்களேன். ஏசப்பா உங்க படகுல இருந்தா உங்க படகு முழுகுமா? யாராவது முழுகும்னு சொன்னாங்கன்னா எனக்கு சொல்லுங்க.
யாராவது முழுகோன்னு சொன்னாங்களா? இது வேணும்னு பண்றதுங்களா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், முழுகோன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நம் படகில் இருப்பார் என்றால் நம்மளுடைய படகு மூழ்காது. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே, நீ கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? ஹல்லேலூயா. இதோட சரணம் போடுவீங்களாப்பா? நீதியினால் ஸ்திரப்படுவாய், திகளுக்கு நீ தூரமாவாய். எல்லா பயத்தையும் கர்த்தர் நம் மத்தியிலிருந்து அவர் நீக்க வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு பயத்தோடு கூட அவ்விசுவாசத்தோடு கூட இருப்பீங்கன்னா, அவ்விசுவாசம் நமக்குள்ள காணப்படுகிறது அப்படின்னா, இன்னைக்கு சொல்ற ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் ஏற்கனவே அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் தான். ஆனாலும் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நமக்கு விசுவாசம் குறையுது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்துதான் சொல்றாரு, உன்னுடைய அவ்விசுவாசத்தை கர்த்தர் நீக்க வல்லவரா இருக்கிறார். உன்னுடைய பயத்தை அவர் நீக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். என் கூட பாடுவீங்களா? நீதியினால் ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய். நீதியினால் ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய். திகில் உன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. திகில் உன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. கரை சேர்ந்திடுவாய், கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே, நீ கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே, நீ கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த புயலின் மத்தியில பேசின மூன்றாவது வார்த்தை, ஏன் இன்னும் பயப்படுறேன்? ஏன் எனக்கு இன்னும் விசுவாசம் இல்லாம போச்சு? உன் கூட நான் இருக்கும் பொழுது உன் படகு மூழ்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He is the voice from the storms. அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. ஆமென். கடைசியாக அப்போஸ்தலரின் நடபடிகள் 27ஆம் அதிகாரம். 27ஆம் அதிகாரத்தினுடைய உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம். பவுல சிறை கைதியா கூட்டி கொண்டு போறாங்க. எங்க? ரோம்க்கு போனோம். ரோம்ல இருக்கிற ராயனுக்கு முன்பாக நிக்கணும். அவரை போய் குற்றப்படுத்தணும். அதுக்காக இங்க இருந்து சிறை கைதியா கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஏன்டா கூட்டிட்டு போனோமோன்ற மாதிரி, ஏன்டா அந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சோமோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான புயல் காற்றுகளையும், தென்றலா காற்று வந்துச்சான். ஆனா அந்த தென்றல் காற்று எப்படி மாறுச்சா? கொடும் காற்றாய் மாறினது. மெதுவான தென்றல் கொடும் காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடும் காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பல நேரங்களில தென்றலாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை அது பயங்கர கொடும் காற்றாய் மாறுகிறது. நல்லா இருக்கிற சூழ்நிலைகள் தான் திடீர்னு தாறுமாறாய் மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா 15ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடினால காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். They didn't have control over the situation. இன்றைக்கு கூட பலவித காற்றுகளில் நாம் அடிபடும் பொழுது நம்மளால அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா அந்த சிச்சுவேஷன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது.
நம்மளால நம்ம இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனா நம்ம இமோஷன்ஸ் நம்மள கண்ட்ரோல் பண்ணுது. நம்மளுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை நம்மளால அடக்க முடியல. பதறி பல காரியங்களை பேசிடுறோம், பதறி நிறைய வார்த்தைகளை சிந்திடுறோம். வார்த்தைகள் சிந்தப்பட்டுச்சுன்னா அதை அள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ டென்ஷன்ல நம்மளுடைய இமோஷன்ஸ்க்கு நம்ம வழி கொடுத்து அந்த சூழ்நிலைகள் நம்மளை ஆளுகை செய்வதனால நிறைய உறவுகளை நம்ம போட்டு உடைச்சிடுறோம். இன்றைக்கு சொல்ற, உடைந்து போன உறவுகளை திருப்பி ஒட்ட வச்சாலுமே அது முன்ன போல இருக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர்கள் அகப்படுறாங்க. இந்த புயல் காற்று எப்படிப்பட்டதுன்னா, அவர்களை ஆளுகை செய்கிற, அவர்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு காற்று. ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அவருடைய சத்தம் சொல்லுங்க, பெருவெள்ள இரைச்சல் போல. அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சல், அவருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. சங்கீதம் 29. His voice is there in the storm. ஆமென். அப்படிப்பட்ட புயல்ல கர்த்தருடைய வார்த்தை அங்க உண்டாவதற்கு முன்பாக ஒரு மனுஷனுடைய வார்த்தை இன்னொரு சக மனுஷனை தட்டி கொடுக்கிறத நீங்க பாக்குறீங்க. See, this is what God's word can do to you. It cannot just heal you, it will use you to heal others. Hallelujah. வசனம் சொல்லுகிறது 20ஆம் வசனம், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. நம்பிக்கையே இல்லைங்க, சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். ஆனா இந்த ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு வேர்ட் வருது. Let me tell you, this is not directly from God, it is from a man to whom God had spoken. Hallelujah. இன்னைக்கு ஆர்க்ல உட்கார்ந்து இருக்கிற நம்மளெல்லாம் சாதாரணமா நாள் நினைச்சுக்காதீங்க. We are not just receivers, we are givers. நாம் எல்லாம் ஒவ்வொரு முறையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் மாத்திரமல்ல. எனக்கு ஒரு பிரச்சனை, ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுக்க மாட்டாரா? கொடுக்கிற வார்த்தையினால நீங்க ஆறுதல் அடைந்து மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறவர்கள் தான் நம்ம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்பிக்கை முழுவதுமாய் அற்று போன இந்த சூழ்நிலையில அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பவுல் நம்பிக்கை அற்று போன சூழ்நிலையில பவுல் என்ன தெரியுமாங்க பண்றாரு? கூட இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்றாரு, திடமனதா இருங்கள், இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. இது யாருடைய வார்த்தைகள்? இந்த வார்த்தைகள் பலப்படுத்துகிற வார்த்தைகள் அல்லவா? இந்த வார்த்தைகள் நம்மளை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் அல்லவா? இன்னைக்கு சொல்றேன், the world needs people who can speak with hope, who are strengthened by the God's word. கர்த்தருடைய வார்த்தையால் திடப்பட்டு மற்றவர்களை திடப்படுத்துகிறவர்கள் தான் இந்த உலகத்துக்கு தேவை. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்கு தேவை அதுதான். இன்னைக்கு when I'm sending you off from here, இன்னைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையோட கூட தான் உங்களை அனுப்புறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க திடம் பெற்றுக்கொண்டீங்களா? நீங்க தைரியத்தை பெற்றுக்கொண்டீங்களா? இன்னொரு தைரியமற்றவர்களை, இன்னொரு தைரியம் இல்லாத ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மகளை உங்க மூலமா கர்த்தர் ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது தைரியம் சொல்லுகிறேன். உங்களுக்கு கப்பர் சேதமே அன்றி ஒருத்தருக்கும் யாருக்கும் ஒன்னும், இது என் ஃப்ளூக்ல சொன்னாரு நினைக்கிறீங்களா? யாருக்கும் ஒன்னும் ஆகாது அப்படின்னு ஃப்ளூக்ல சொல்லியிருப்பாரா? இல்லனா மோட்டிவேஷனலா சொல்வாங்கல்ல, பாசிட்டிவ் மோட்டிவேஷன், யாருக்கும் ஒன்னும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற எண்ணத்தோட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஏன் தெரியுமா அவர் சொன்னாரு? அடுத்த வசனம் சொல்லுகிறது, Thank you Jesus. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால், நான் ஏன் இவ்வளவு தைரியமா கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா,
ஏனென்றால், எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த such a powerful word. எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் ஆண்டவர் அந்த இரைச்சல் மத்தியில, அந்த புயலின் மத்தியில பவுலிடத்துல பேசின வார்த்தைகள் உனக்கும் உன் கூட இருக்கிறவங்களுக்கும் ஒன்னும் ஆகாது. சொன்ன அந்த வார்த்தைகளை கொண்டுதான் மற்றவர்களை அவர் திடப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை புயல்ல பேசப்பட்ட வார்த்தையா இல்லையா? பெரும் பெரும் இரைச்சலின் சத்தமாக்கிய கர்த்தருடைய வார்த்தையா இருந்தது அல்லவா? இன்றைக்கு அப்படிப்பட்ட இரைச்சல் நடுவுல கூட கர்த்தருடைய சத்தம் உண்டாகும். All that we need is to listen to him. கர்த்தர் பேச ஆயத்தமா இருக்கிறார். நாம் கேட்க ஆயத்தமா இருக்கணும். கேட்டுக்கொள்ளுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை கேட்டு மற்றவர்களை நம்ம திடப்படுத்துகிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. We have a God who speaks through the storms. Amen. Amen. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு? 4 வார்த்தைகளை கர்த்தர் இன்றைக்கு பேசி இருக்கிறார் உங்ககிட்ட. நீங்க எப்பேற்பட்ட அலைக்கழிக்கப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தாலும், நீங்க எப்பேற்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருந்தாலும், அஸ்திபாரமாக்கிய இந்த 4 அஸ்திபாரங்களோடு கூட இன்றைக்கு நம்ம வீட்டுக்கு போக போறோம். இந்த 4 அஸ்திபாரங்கள் என்ன தெரியுமா? முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, சமுத்திரத்தின் மேல் உன் கையை நீட்டு. நீ அப்படி அதிகாரத்தை உன் கையில எடுப்பாயானால் உன்னை கவிழ்க்க நினைக்கிற ஒவ்வொரு எகிப்தியனும் அதே கடலில் அவன் மாண்டு போவான். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எந்த ஆயுதமும், சொல்லுங்க, வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? உன் சமுத்திரத்தின் மேல் உன் கையை நீட்டு. ஹல்லேலூயா. 2வது ஆண்டவர் பேசின அஸ்திபாரம், 4 அஸ்திபாரங்களோட கூட போறோம். 4 கார்னர்ஸ். வீடு கட்டிடலாம்ல? நாங்கப்பா 4 கார்னர்ல அஸ்திபாரம் எடுத்துட்டா, பீம் போட்டா கட்டிடலாம் நினைக்கிறேன். கட்டிடலாம், நிற்கும், கண்டிப்பா நிற்கும். அப்ப முதல் அஸ்திபாரத்தை பார்த்துட்டோம். 2வது அஸ்திபாரம் ஆண்டவர் யோபு பார்த்து சொல்றாரு, ஓ நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் பொழுது நீ எங்கே இருந்த? Where were you? He's a powerful God. He's the God who established. I am the Lord who has established this earth ன்னு சொல்றார். இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தின நான் உன்னுடைய சூழ்நிலைகளை நான் அஸ்திபாரப்படுத்தாமல் விடுவேனோ? He has full control over our lives அப்படிங்கறத மறந்துடாதீங்க. 3வது அஸ்திபாரம், என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை உன்னோடு நான் இருக்க, உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்ந்திடுவாய், கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே, நீ கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. 4வது ஆண்டவர் திடப்படுத்துகிறார், நீ தைரியமாயிரு, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேணும். I have greater purposes for you. You cannot die in this. நீ இப்ப ஃபேஸ் பண்ற சூழ்நிலை உன்னை அழிக்க முடியாது. ஏன்னா இது பெரிய விஷயம்லாம் நீ செய்யணும். இன்னும் நம்மை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. பெரிய காரியங்களுக்கு முன்பாக நம்ம போய் நிக்கணும். இன்னும் ஆர்க்ல நம்ம செய்ய வேண்டிய ஊழியங்கள் நிறைய இருக்கு. கர்த்தர் உங்க மூலமா, நீங்க சும்மா இங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. God is going to use each and every one of you in this ministry. கர்த்தர் உங்களை ஊழியத்துல தூணா நிறுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த அஸ்திபாரத்தெல்லாம் போட்டுட்டு இருக்கிறார். Hallelujah. We still have a long way to go. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போம் வரும்ல, miles to go before you sleep.
மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். நிறைய இன்னும் பார்க்கணுங்க. அதனால இந்த சூழ்நிலை நம்மளை ஒன்றும் செய்யாது. நீங்க இன்றைக்கு ஃபேஸ் பண்ற சூழ்நிலை உங்களை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. நம்ம ராயனுக்கு முன்பாக நிற்க வேணும். அதனால இன்றைக்கு நீங்க படுத்தப்பட்ட பின்பு நீங்க போய் திடமற்றிருக்கிற பயத்தோடு கூட இருக்கிற இன்னொருத்தரை திடப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்குள்ள நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 4 அஸ்திபாரங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப ஏற்பட்ட புயல்ல இருந்தாலும் அந்த புயலின் நடுவுல கர்த்தர் பேசுவார். ஆமென்.